morning students, welcome back to another Android class, 9th standard Biology, Unit 21, Nutrition and Health. Nutrition and Health. 9ஆம் வகுப்பு மாணவர்களை அன்புடன் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வரவேற்கிறேன். இப்பொழுதும் உயிரியல் அலகு 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இந்த பாடத்தில் நம்ம என்ன கவனிக்க போகிறோம் சொன்னால், ஊட்டச்சத்துக்களின் வகைப்பாட்டினை புரிந்து கொள்ள போகிறோம். சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வது, வைட்டமின்கள் மற்றும் தாதுப்பின் ஆதாரம் பணிகள் மற்றும் அவை குறைவதால் ஏற்படும் குறைபாட்டு நோய்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள போகிறோம். பல்வேறுபட்ட உணவு பாதுகாத்தல் முறைகளை பற்றி அறிய போகிறோம். Students, now we are going to understand the topic classification of nutrients. List the sources, functions and deficiency disorders of vitamins and minerals. Then gain knowledge about different methods of food preservation. Okay, now we are going to introduction. Food is the basic necessity of life. உயிர் வாழ்வதற்கு உணவு ரொம்ப அவசியமாக இருக்கு. Food is defined as any substance of either plant or animal origin consumed to provide nutritional support for an organism. ஒரு உயிரினம் எந்த ஒரு பொருளை அல்லது விலங்குகளிலிருந்து, தாவர விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருள் ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அந்த பொருளைத்தான் நம்ம உணவு என்று சொல்கிறோம், ஃபுட்டுன்னு சொல்கிறோம். எது ஃபுட்டு? either plant or animal origin consumed to provide nutritional support for an organism, that is food. It contains essential nutrients that provide energy, helps in normal growth and development, repair the worn out tissues and protect the body from diseases. என்ன இதில் சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஆற்றலை வழங்குதல், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுதல், சேதமடைந்த திசுக்களை ரிப்பேர் பண்ணுதல், அது புதுப்பித்தல், சரி செய்தல் மற்றும் நோய்களிலிருந்து உடலை பாதுகாத்தல் ஆகியவற்றுக்கு தேவையான உடற்சத்துக்களை ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடியது இந்த சத்துக்களில் தான் இருக்குது. ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த சத்துக்களில் தான் இருக்குது. ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன். தென் கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்களின் வகை. உணவுப் பொருட்களை கலப்படம் செய்யும் செயல் இந்தியாவில் ஒரு சில வணிகர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு உணவுப் பொருட்களை கலப்படம் செய்கிறாங்க. உணவுப் பொருட்களில் இந்த கலப்படம் செய்கிறது ரொம்ப வாடிக்கையாக இருக்கு. ஃபுட் சேஃப்டி இஸ் பிகமிங் எ மேஜர் கன்சர்ன் தீஸ் டேஸ். அதனால் உணவை பாதுகாக்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். வழக்கமாக அதை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க பொருளாதார லாபத்திற்கு. ஃபார் உற்பத்தி முதல் நுகர்வு வரை, அதாவது ப்ரொடெக்ஷன் டு கன்சம்ஷன், அது வரைக்கும் adulterated from protection to consumption for
ஃபினான்சியல் கெயின், பொருளாதார லாபத்திற்காக இதை செய்கிறாங்க. உற்பத்தியிலேருந்து நுகர்வோர் கன்சம்ஷன் வரைக்கும் இதை செய்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை ஃபுட் சேஃப்டி இஸ் பிகமிங் a major concern these days in India. இதில் முக்கியமாக அதில் ஊட்டச்சத்துக்களின் வகைகளை பார்க்குறோம். கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அதுக்குன்னு ஃபுட் லாஸ் have come into existence to maintain the quality to food produced in our country. இந்த காரியங்கள், இந்த அடல்ட்ரேஷன், பொருளாதார லாபத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுனால மனிதனுக்கும் மனித குலத்துக்கும் ரொம்ப கேடு விளைக்கும். எய்தர் அடிக்ஷன் ஆர் ஆஃப் எ டெலிட்டரி சப்ஸ்டன்ஸ் ஆர் த ரிமூவல் ஆஃப் எ விட்டல் component. The physiological function of a consumer are affected. இந்த காரணங்களால் அவங்க ரொம்ப தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உணவில் கலப்பதன் மூலமோ அல்லது அவசியமான பொருட்கள் நீக்குவதன் மூலமோ நுகர்வோரின் உணர்ச்சிகள் ரொம்ப பாதிக்கப்படுது. எனவே நம்ம நாட்டில் உணவு சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இங்கே பாதிக்க போகிறோம். உற்பத்தியிலிருந்து நுகர்வோர் வரைக்கும் உணவு சட்டங்கள் அந்த தர மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கு. அதில் ஒவ்வொரு உணவு அந்த ஊட்டச்சத்தின் வகையில் எப்படி இருக்குது, அதில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இப்போ என்ன செய்யணும், ஊட்டச்சத்தின் வகையில் பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்தின் வகைகள் கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்: கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் புரதம், ஃபேட்ஸ் கொழுப்பு, விட்டமின்ஸ் வைட்டமின்கள், மினரல்ஸ் தாது பொருட்கள் அல்லது தாது உப்புக்கள். இந்த கார்போஹைட்ரேட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த மூன்று சேர்ந்த கரிம கூட்டு பொருளை தான் நம்ம கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். எது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு கரிம கூட்டுப்பொருள் ஒன்று சேர்ந்தது தான் நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட் இஸ் essential nutrient which provides the chief source of energy to the body. உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருள் தான் இந்த கார்போஹைட்ரேட் நம்ம சொல்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இது எல்லாமே கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் அது எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் அப்படின்னு சொல்லணும். தென் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் 3 டைப்ஸில் இது பண்ணுறாங்க. மோனோசாக்கரைட்ஸ், மோனோன்னு ஒன்று ஒற்றை சர்க்கரை, அதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். டைசாக்கரைட்ஸ் அப்படின்னா சுக்ரோஸ், எக்ஸாம்பிள் இரட்டை சர்க்கரைக்கு எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். தென் பாலிசாக்கரைட்ஸ், இந்த பாலிசாக்கரைட்டுக்கு கூட்டு சர்க்கரை, இதுக்கு செல்லுலோஸ். குளுக்கோஸ், சுக்ரோஸ், செல்லுலோஸ், ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை, இப்படி 3 இதாக பிரிக்கிறாங்க. The classification is based on the number of sugar molecule present in the each group. The sugar molecules எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வச்சு தான் இந்த டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை டிவைட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் மீன்ஸ் புரதங்கள், உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்தாகவும் அதுக்கான கட்டமைப்பு பொருளாகவும் புரதங்கள் உள்ளன. இது திசுக்களின் வளர்ச்சிக்கு பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். புரதங்களானவை பல அமினோ அமிலங்களாக கொண்டு உருவானவை. பல அமினோ அமிலங்கள் சேர்ந்தது தான் புரோட்டீன், அதாவது புரதம் அப்படின்னு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய வகையில் பார்த்தோம். அதெல்லாம் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட்.
மற்றபடி ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் அந்த கரிம கூட்டு பொருளான கார்போஹைட்ரேட். அதே போல் புரோட்டீன் வந்து பல அமினோ அமிலங்களை கொண்டுள்ளது. Here protein is our essential nutrients and also the building blocks of the body. கட்டமைப்பு பொருளாக இருக்கு. They are essential for growth and repair of body cells and tissues. இதெல்லாம் ஏற்கனவே உள்ளது. பாடி செல்ஸ் சேதம் அடைஞ்சாலோ அதை சிதறடைஞ்சாலோ அழிஞ்சு போனாலோ அல்லது அது வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அந்த புரோட்டீன். Proteins are made up of amino acids. Essential amino acids EAA. Essential amino acids. In the essential amino acids are those that cannot be biosynthesized by the body and must be obtained from the diet. இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பாடி லெவலில் அதை சரி பண்ணி பாடி லெவலில் வந்து இவற்றை வந்து உடலில் உள்ள எந்த ஒரு அமைப்பும் இது உருவாக்க முடியாது. ஆனால் இவற்றை எல்லாம் என்னதுன்னா ஊட்டச்சத்திலிருந்து தான், உணவிலிருந்து தான் இதை பெற முடியும். அந்த வழியில் பார்க்கும்போது there are 9 essential amino acids are 9 amino acids, essential amino acids. அதான் நிறையா இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஃபினைல் அலைனன், வேலைன், த்ரியோனைன், tryptophan, methionine, leucine and isoleucine, lysine and histidine. இதெல்லாம் வந்து உனக்கு அந்த 9 அமினோ ஆசிட், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஃபெனைல் அலைனைன், வேலைன், த்ரியோனைன், tryptophan, methionine, leucine, isoleucine, lysine and histidine. These are the 9 essential amino acids. Don't forget. Then fats, கொழுப்புகள். Fat in the diet provides energy. இந்த கொழுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா உணவில் உள்ள கொழுப்புகள் ஆற்றலை அளிக்கின்றன. சக்தியை அளிக்கின்றது. They maintain cell structures and are involved in metabolic function. இது வந்து செல்களை உருவாக்கத்திலையும் வளர்சிதை மாற்ற பணிகளையும் இது ஈடுபடும். Then EFA நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி discussed in protein. EAA, essential amino acid. Here fat, in fat, essential fatty acid, EFA. It cannot be synthesized in the body. இது வந்து உடலில் உருவாக்க முடியாது. and are provided through diet. இதுவும் உணவுல இருந்து தான் கிடைக்கிற இந்த கொழுப்பு. உடல் எந்த வின மூலமும் இந்த கொழுப்பை தயாரிக்க முடியாது. இப்போ நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் இந்த கொழுப்பை பெற முடியும். Essential fatty acid required in human nutrition or omega fatty acid. இது வந்து பெறக்கூடிய முக்கியமான ஒரு பிரதானமான அத்தியாவசியமான கொழுப்பு என்னென்னா ஒமேகா ஃபேட் ஆசிட், ஒமேகா கொழுப்பு அமிலம். இதுதான் முக்கியமானது இந்த ஃபேட்டில் வந்து. The next one vitamins. Vitamins are வைட்டமின்கள். Vitamins are the vital nutrients required in minute quantities to perform specific physiological and biochemical functions. Minute quantities to perform specific physiological and biochemical function. கொஞ்சம் தான் இதில் தேவைப்படும். இதில் குறிப்பிட்ட உடல் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் மாறுபாடுகளுக்கு
சிறிய அளவில் தேவைப்படக்கூடியது தான் இந்த வைட்டமின்கள். சிறிய அளவில் தேவைப்படுறது தான் இந்த வைட்டமின்கள். தென் மோர் டு நோட்டில் வந்து உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரீட் தட். டாக்டர் ஃபங்க் அவர் தான் இந்த விட்டமின் அப்படிங்கிற டேமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். டாக்டர் ஃபங்க். இந்த விட்டமின் ஏக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, விட்டமின் ஏ, கே, இ, டி, B1, B12 அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வைட்டமின் சி, வைட்டமின் டி அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ விட்டமின் ஏக்கு ஏன் பேர் வச்சு? எல்லாம் அந்த விட்டமின் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா, டேப்லெஷனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். இந்த விட்டமின் ஏங்கிறது வந்து the vitamin A was given the first letter of the alphabet. Alphabet படி அது ஏன்னு கொடுத்தாங்க. as it was the first vitamin discovered. முதல்ல கண்டுபிடிச்ச இந்த விட்டமின்ங்கிறதுனால அதுக்கு விட்டமின் ஏன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆல்பபெட்டில் உள்ள ஏங்கிற லெட்டரை மென்ஷன் பண்ணி விட்டமின் ஏன்னு பேர் வச்சாங்க. தென் ஹியூமன் ஸ்கின் அண்டு ஆன்யூனோவில் இருப்பார், ஒரு பாக்ஸில் இருக்கும். ரெஃபர் த புக். Human skin can synthesize vitamin D. தோல்னால் விட்டமின் தயாரிக்க முடியும். விட்டமின் டிங்கிற விட்டமினை தோல் தயாரிக்கும். when exposed to sunlight, especially in early morning, காலையில் அதிகாலையில் வெயிலில் நிற்கிறது எதுக்குன்னு சொன்னால் தோல் வந்து விட்டமின் சி வந்து விட்டமின் டியை வந்து தயாரிக்குது. தோலில் உள்ள அந்த ஸ்கின்னில் வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதில் வந்து விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. when the sun rays fall on the skin, dehydrocholesterol is converted. நம்ம பாடி ஸ்கின்னில் இருக்கிற dehydrocholesterol அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி இன்ட்டு விட்டமின் டி. சன்லைட் பட்டவுடனே அந்த dehydrocholesterol அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் கன்வெர்ட் ஆகி விட்டமின் டியை உருவாக்குது. hence vitamin D is called sunshine vitamin. சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். தோலின் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறதுனால சூரிய ஒளி வைட்டமின் என்று அதை அழைக்கிறோம். விட்டமின் டியில் இம்ப்ரூவ்ஸ் போன் ஸ்ட்ரென்த். விட்டமின் டி எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்காக விட்டமின் டி தேவைப்படுது. விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. தென் ஃபைனலி மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். மினரல்ஸ்னால் தாது உப்புக்கள். மினரல்ஸ்னால் வந்து கனிம பொருட்கள். required as an essential nutrient by organism to perform various biological functions necessary for life. நிறைய வேதிப்பொருட்களை வச்சு உயிர் வாழ்வுக்கு தேவையான பல்வேறு உயிர் செயல்பாடு புரிவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்தாக இந்த தாது பொருட்கள் பயன்படும். இது கனிம பொருட்களில் உள்ளது. இதில் வந்து நிறைய கரிம பொருட்கள் உள்ளது. பற்கள், எலும்புகள், இரத்தம், தசை மற்றும் நரம்பு செல்களில் இது எல்லாமே இருக்குது. இதில் அது இருக்குது. They are the constituents of teeth, bones, tissues, blood, muscles and nerve cells. இதில் எல்லாத்துலேயுமே இந்த தாது உப்புகள் இருக்குது. இதில் ரெண்டு விதமாக நம்ம தாது உப்புகளை பார்க்குறோம். மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா பெரும் தனிமங்கள். மைக்ரோ மினரல்ஸ்ன்னு சொன்னால் குறைவான தனிமங்கள். Macro minerals required by the human body are calcium, biosphere, calcium, phosphorus, potassium, sodium and magnesium. These are the macro minerals of the compound. Then micro minerals required by the human body also called trace elements. இது வந்து குறைவான மீதமுள்ள எல்லா தம்மும் குறைவாக தேவைப்படும் தனிமங்கள். மேக்ரோ மினரல்ஸ்னால் இதெல்லாம் வந்து
மனித ஹியூமன் பாடிக்கு வந்து நிறைய தேவைப்படுது. அதனால் மேக்ரோ மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் அண்டு மேக்னீசியம் இதெல்லாம் மேக்ரோ மினரல்ஸ். குறைவாக கொஞ்சம் தேவைப்படுது பாடி நம்ம வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்து ட்ரேஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரேஸ் எலமெண்ட்னா குறைவாக தேவைப்படும் தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சல்ஃபர் கந்தகம், அயன் இரும்பு, குளோரின், தென் கோபால்ட், காப்பர் தாமிரம், ஜிங்க் துத்தநாகம், மேங்கனீஸ், தென் மாலிப்டினம், அயோடின் அண்டு செலினியம். இதெல்லாம் வந்து ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், தட் மைக்ரோ மினரல்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு உனக்கு எக்ஸாம்பிள் படத்தோட இருக்குது. வெஜிடபிள்ஸ், தென் மைஸ், ஆயில் சீட்ஸ், பல்சஸ், நட்ஸ், செரீல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் மேஜர் ஃபுட் ஸ்டஃப் எதுலாம் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. டயட்ரி ரிசோர்ஸ் மூலங்கள் எதுலாம் அந்த கார்போஹைட்ரேட் கிடைக்குது. டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தினசரி தேவைகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உனக்கு டேபிள் 21.1 அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயட்ரி ரிசோர்ஸஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டப்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஹனி, சுகர்கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், ரைஸ். என்னென்னா தேன், சுகர்கேன்னா கரும்பு, ஃப்ரூட்ஸ்னால் பழம், ஹோல் கிரைன் முழு தானியங்கள், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்னால் மாவு பொருள் உள்ள வெஜிடபிள்ஸ், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். தென் ரைஸ் அரிசியில் இருக்குது. இது எவ்வளோ தினசரி தேவைகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் அவசியமாக நமக்கு தேவைப்படும். தென் ப்ரோட்டீன்ஸ், லெக்யூம்ஸ்னால் பயிர் வகைகள், உளுந்து, பாசி பயிர் அந்த மாதிரி உள்ளது. தென் பல்சஸ் பருப்பு வகைகள், நட்ஸ் கொட்டைகள், சோயா பீன்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை சம்மந்தப்பட்ட ஸ்பினாச் அண்ட் லெட்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கீரை வகையை சார்ந்த இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோட்டீன்ஸ் எசென்சியல் இந்த இதெல்லாம் நம்ம டீட்டெயில் எல்லாம் படித்தோம். அதுக்கு அடுத்து வந்து ப்ரோட்டீன் எக்ஸாம்பிள். ப்ரோட்டீனில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். ப்ரோட்டீன் வந்து லெக்யூம்ஸ், பல்சஸ், நட்ஸு, சோயா பீன்ஸ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள் இதெல்லாம் இருக்குது. இது தினசரி தேவைகள் என்ன அப்படின்னா 40 grams per day, 40 gram per day. Then ஃபேட்ஸ் பார்க்குறோம். ஃபேட்ஸ் வந்து டீட்டெயிலில் பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தி ஹை ஃபேட் ஃபுட்ஸ் அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் டயட்ரி சோர்ஸஸ் என்னென்னா எக் யோக் மஞ்சக்கரு கீழே டாப்பில் படி எக் யோக்ஸ், அதை அடுத்து சேச்சுரேட்டட் ஆயில் மீட் மற்ற எல்லாம் இருக்கும் பாரு. ஆயில் மீட், எக்கு, ஆயில் மீட்டு, தென் ஆலிவ்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீ இணைஞ்செல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் வச்சு இந்த டேபிள் வச்சு வந்து டெய்லி ரெக்குயர்மெண்ட் வந்து 35 grams. நெக்ஸ்ட் விட்டமின்ஸ், தென் ஹெல்த்தி ஃபுட்டு எப்படி இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து A, B1, B2, B, வைட்டமின் B6, B12, C, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K இதெல்லாம் இருக்குது. மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம். மினரல் என்னென்ன இருக்குது, கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து மேக்ரோ மினரல்ஸ், கால்சியம், அயன், மேக்ரோ மினரல்ஸில் நம்ம பார்க்குறோம். தென் ப்ரோட்டீன் எனர்ஜி மால்டியூஷன், PEM, ப்ரோட்டீன் எனர்ஜி மால்டியூஷன், BEM, ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள். 2 பேர் மிலிட்ரி ஃபோர்ஸில் நிற்கிறான்னா சோல்ஜர் மாதிரி நிற்கிறான் பாரு. ஃபஸ்ட்டில் அவன் பேர் வந்து குவாஷியோகார். அடுத்து ஏண்டா பிறந்தவன் நிற்கிறான் பாரு, மராஸ்மஸ்.
ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு அவனை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேர் வந்து மராஸ்மஸ். 2 பேருக்கும் பேர் வச்சுக்கோ. இந்த மாதிரி உள்ள இதுதான் நம்ம இதெல்லாம் குறைபாட்டு நோய்கள்னால இவங்க உருவாகியிருக்காங்க. இப்போ என்ன குறைபாடு இவங்கள்ட்ட இருக்கும்? ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டைன் நியூட்ரிஷன்ஸ் இன் அவர் டெய்லி டயட் ஓவர் எ லாங் பீரியட். நம்ம சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு வந்து கொடுக்காம போனதுனால அந்த குறைபாட்டு நோய்கள் அவங்கள்ட்ட இருக்குது. இதைத்தான் நம்ம குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். deficiency disease. This condition refer to malnutrition. குறைபாட்டு நோய் அல்லது malnutrition. Deficiency of proteins and energy leads to severe condition like இதெல்லாம் these are the kwashiorkor and marasmus. Both diseases are very severe condition உள்ளது. severe condition உள்ளது kwashiorkor and marasmus. இந்த வியாதியில் நம்ம அதை பார்ப்போம். kwashiorkor, marasmus அந்த மாதிரி. இப்போ kwashiorkor அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, it is condition of severe protein deficiency. kwashiorkor புரதச்சத்து குறைபாடு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புரதச்சத்து குறைபாடு. It affects children between 1 to 5 years, early stage. Up to 1 to 5 years children தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். whose diet mainly consists of carbohydrate. and இவங்கள்ட்ட மெயினாக இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் நல்லா சாப்பிடுவாங்க. பட் லேக் இன் ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் நிறைய கிடைக்கும், ஆனால் என்ன இல்லை, ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்கும். லேக் இன் ப்ரோட்டீன் அவங்க சரியாக சாப்பிட முடியும். தென் மராஸ்மஸ். இட்ஸ் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year. 1 வயசுக்கு கீழே அந்த பச்சிளம் குழந்தைகளாக இருக்கும்போதே இவங்களுக்கு இந்த நோய் தொற்று மராஸ்மஸ் அப்படிங்கிற வந்துடுது. டியூ டு when the diet is poor in carbohydrate, fat, protein எல்லாமே இது ரொம்ப புவராக எடுக்கிறாங்க. அந்த இன்ஃபென்ட் கண்டிஷன்லேயே பச்சிளம் குழந்தையாக இருக்கும்போது இந்த சரிவிகித உணவை கொடுத்துருக்கணும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இதை வந்து ஈக்குவலாக எத்தனை கிராம் பெர் டே கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அவங்கள வந்து 2-3 அந்த குறைபாடு இல்லாத அளவுக்கு அதில் வந்து ரிச்சாக நம்ம கொடுத்துருந்து அந்த நோயிலேருந்து இணைஞ்சிருக்கலாம், அவாய்ட் பண்ணலாம். திஸ் ஆர் த ப்ரோட்டீன் எனர்ஜி மால்டிஷன், தட் இஸ் கால்டு PEM. டோன்ட் ஃபர்கெட். தென் one tabulation and your book, refer the book, table 21.2 and ஒரு டேபிள் இருக்குது. விட்டமின்ஸ், dietary sources, deficiency, disorders and symptoms. And first one is vitamin. What are the vitamin? What are the sources of the vitamin? Then deficiency, disorder, then symptoms. என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அதாவது விட்டமின் வகைகள், அதன் மூலங்கள் எதுலெல்லாம் கிடைக்கி, குறைபாட்டு நோய்கள் என்னென்ன, அதோட அறிகுறிகள் என்னென்னு சொல்லி ஒரு டேபிளேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இஸ் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். இதுக்கு என்னென்ன சோர்சஸ், டிஃபிஷியன்சி, டிஸார்டர், சிம்டம்ஸ் எல்லாம் அந்த டேபிளில் போட்டிருக்கு. அது see the table and read out. Then water soluble vitamins. நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் C. These are the water soluble vitamins. Water soluble mostly B விட்டமின்ல தான் இருக்குது. B1, B2, B3, B6, விட்டமின் B12, விட்டமின் C இதெல்லாம் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். இதுக்கு தேவையான அந்த சோர்ஸஸ் மூலங்கள்லாம் என்ன, எதுலாம் அந்த விட்டமின் இருக்குது, அதனால் அந்த விட்டமின் குறைவினால் டிஃபிஷியன்ட் டிஸார்டர்ஸ் என்னென்ன இருக்குது, சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கலாம் உனக்கு டேபிளில் போட்டிருக்கு, அது பார்த்துக்கோ. தென் another one is macronutrients. Minerals, calcium, sodium, potassium. These are the macronutrients. The sources
சோர்ஸஸ் ஒன்று கொடுத்துருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் அது டிஃபிஷியன்சி டிஸார்டர் இல்லை டிஃபிஷியன்ட் டிஸார்டர் கடைசியாக கொடுத்துருக்கு. அதெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு உனக்கு 2 தான் கொடுத்துருக்கு. அயன் அண்டு அயோடின் இதனால் என்ன வரப்போகுது? இப்போ அயன் சத்து குறைவுனால என்ன வருது? அப்போ அனீமியா வருது. அப்போ அயோடின் சத்து குறைஞ்சா அதுக்கு என்ன வருது? காய்டர் அப்படிங்கிற நோய் வருது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அந்த டேப்லெட்ஸை கணக்கு பண்ணி அந்த அனீமியா, காய்டர் and then vitamin C deficiency disorder scurvy அப்படின்னு வரும். தென் விட்டமின் B12 வந்து பெர்னிசியஸ் அனீமியா அப்படிங்கிற வரும். அடுத்து விட்டமின் B3 வாட்டர் சால்யூபிள் விட்டமினில் வந்து பெலாக்ரா அந்த ஒரு டிஸார்டர் ஒன்று வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து விட்டமின் D டிஃபிஷியன்சி சில்ட்ரனில் வந்து ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். அடுத்து வந்து விட்டமின் K அப்படிங்கிறது வந்து என்ன டிசீஸ் வரும்? பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவெண்டட். இது வந்து டிஃபிஷியன்சி டிஸார்டர். இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. தென் ஃபுட் ஹைஜீன் இது உணவு சுகாதாரம். புவர் இன்டர்னல் இது ஃபுட் ஹைஜீன். வாட் ஆர் த ஃபுட் ஹைஜீன் அப்படின்னு உணவு சுகாதாரம். புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோவ் பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் டு காஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். இது உணவு கெட்டு போவது குறித்து படிக்கக்கூடிய உணவு சுகாதாரம். Food biology is an undesirable change in the normal state of food and is not suitable for human consumption. இது வந்து கெட்டுப்போகிற மாத்திரமல்ல, அது முற்றிலும் என்ன செய்ய முடியாது, உட்கொள்ள முடியாத நிலைமையில் அந்த உணவு உட்கொள்ள முடியாத இருக்கிறது தான் நம்ம உணவு கெட்டு போகணும். ஃபுட் ஸ்பாய்லேஜ் அப்படி ஃபுட் பாய்சலேஜ் அப்படிங்கிறது வந்து உணவு கெட்டு போகுது அப்படிங்கிறது வந்து உட்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் திட்டம். தோற்றம், நிறம், தன்மை, மனம் மற்றும் சுவையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உணவு கெட்டு போகுது அறிகுறிகள். இதெல்லாம் அறிகுறிகள். அதாவது சயின்ஸ் இப்போ என்ன சயின்ஸ்லாம் இருக்கு பாரு. சயின்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூட் த சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ். தோற்றத்தில் இருக்கும், பார்த்தோன்னே அது கெட்டு போகிறோம், அது ஒரு மாதிரி தரும். ஃபங்கை பாமாக இருக்கலாம். கலர் அந்த நார்மல் கலரோட வேறு கலர் இருக்கலாம். தென் டெக்ஸ்டர்ஸ்னால் அதனுடைய தன்மை மாறி இருக்கும். அடுத்து ஓடர் அது மனம் வந்து வேறு மாதிரி இருக்கும். சுவை டேஸ்ட் இதெல்லாம் மாறி இருக்கும். இதெல்லாம் கெட்டு போகுதுன்னா அறிகுறிகள். உணவு கெட்டு போவதற்கு காரணமான காரணிகள். தென் ஃபேக்டர்ஸ் responsible for food spoilage are given below. உணவு கெட்டு போவதற்கு 2 காரணிகளை கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வாட் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ். நொதிகளின் செயலாமை. ஒன்று வந்து இன்டர்னலில் வந்து நொதிகளின் செயலாமை, நொதிகளின் செயல்பாடு. என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டு மாய்ஸ்டர் ஈரப்பதம். இது 2 கண்டென்ட் ஆஃப் த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட். இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் நொதிகளின் செயல்பாடு அண்டு மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட். தென் செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளிக்காரணிகள். இட் இன்க்ளூட் அடல்ட்ரன்ஸ் in food, contaminated utensils and equipments. Contaminated utensils and equipment. பாத்திரங்கள் சுத்தம் இல்லாத ஒரு நிலைமை. ஏதாவது கலப்படம் கலந்துருக்கும். பாத்திரம் கண்டாமினேட்டில் யுட்டென்சில் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்ஹைஜெனிக் குக்கிங் ஏரியா. அந்த சமையல் பண்ணக்கூடிய இடங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கும்.
Then lack of storage facilities. Lack of storage, சேமிப்பு செய்வதற்கு, சேமித்தல் பண்ணுவதற்கு சரியான வசதி கிடையாத ஒரு நிலை. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளிக்காரணிகள். இன்டர்னல் ஃபேக்டர் உள்காரணிகள். அதாவது ஃபுட் ஹைஜீன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீ என்னது நோட்டில், ரஃப் நோட்டில் எழுதியிருக்கணும். அந்த நோட்டையும் எழுதியிருக்கிற அந்த ஹிண்ட்ஸை பார்த்து புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும். முக்கியமான இதில் நான் எந்தெந்த இடத்துல மெயின் பாயிண்ட்டுகளை ஸ்ட்ரெஸ் பண்ணி உன்னை சொல்லியிருக்கணும். அடுத்து எந்தெந்த இடத்துல சொன்னோம் அதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். தொடர்ந்து நடத்தக்கூடிய பாடத்தை படி மீதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.